ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பேமா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பார்ட்டாக உங்களுக்கு பிரிஞ்சு வரும். ஏன்னா இப்போ நான் இங்கே தனியாக இருக்கிறேன் புது வீட்டில், பேபி மாவும் மௌலியும் அந்த வீட்டில் இருக்காங்க. இங்கே ஏன் நம்ம வந்தோம் அப்படின்னா, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இப்போ இன்னொரு கோட் பெயிண்டிங் அடிக்க வேண்டியது இருக்குதுல்ல, அது பேலன்ஸ் இருக்குது. அதுக்கு 2-3 ரீசன் இருக்குது எதனால இவ்வளோ டிலேவாக அடிக்கிறோம் அப்படின்லாம். ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி என்னெல்லாம் பண்ணுறோம் இன்றைக்கி, அப்படி முக்கியமாக என்ன விஷயத்த சொல்ல வரேன் அப்படின்றத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சொல்கிறது கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தாலும் இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பில்டிங்க்கும் அதுதான் ஸ்ட்ரென்த்து. ஆக்சுவலி நம்ம ஒரு கோட்டை அடிச்சுட்டு ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து அடித்தோம் அப்படின்னா நல்லா பர்ஃபெக்டாக பிடிச்சிடும். இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு கோட் அடிச்சோம். ஆக்சுவலி ஒரு கோட் கிடையாது, நாங்கள் ஃபஸ்ட்டு நார்மல் பெயிண்ட் ஒரு கோட் அடித்தோம், 2 கோட் அடித்தோம். எப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீடு பால் காய்ச்சணும்ல அப்போது. ஸோ அதுக்கப்புறமா தான் திரும்பி பட்டி பார்த்து திரும்பி நம்ம இந்த கிளிட்ஸ் பெயிண்ட் அடித்தோம். கிளிட்ஸ் அதுதான் ஃபஸ்ட் குவாலிட்டி அப்படின்னாங்க. ஸோ அந்த பெயிண்ட்டை நம்ம அடித்தோம். அது ஒரு கோட் முடிச்சுட்டு இப்போ நான் கிட்டத்தட்ட February 15th நம்ம கிராப்ராசம் வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா March, April, May, June, இப்போ ஜூனில் ஆரம்பிக்கிறோம். ஒரு 4th month நம்ம இன்னொரு கோட் அடிக்கலான்ட்டு திரும்பி இப்போ எல்லாத்தையும் பட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அங்கங்கே டாட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம இன்டீரியர் 2வது வாட்டி செஞ்சாங்களா, அப்போ இது எடுக்கும்போது இடித்தது, அது லைட்டாக கிராக் இதுவானது, அதெல்லாம் சரி பார்த்து எல்லாத்தையும் பட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிப்பாங்க. என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு நான் காட்டுறேன். தான் பாருங்கள், அங்கே எங்கெங்கெல்லாம் டாட் இருந்தது, குட்டி குட்டியாக ஏர் ஹோல்ஸ் விழும்ல, அந்த ஏர் ஹோல்ஸ் இருந்ததோ அந்த ஏர் ஹோல்ஸ் எல்லாம் இப்போ பட்டி பார்த்துருக்காங்க. பட்டி பார்த்துட்டு இன்னொரு கோட் அடிக்கும் போது இன்னும் வீடு நல்லா பிரைட்டாக ஆகிடும். மௌலி பையனுக்கு லக்கி தான். எப்போ இருந்தாலும் மௌலி ரூமில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஏன் சொல்கிறது. எனக்கு மௌலி ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மேக்ஸிமம் எல்லாருமே நல்லாயிருக்கு அப்படின்னீங்க. இருந்தாலும் என் ரூம் தான் டாப்பு. இப்போ நம்ம இன்னொரு கோட் பெயிண்ட் அடிக்கும் போது இன்னும் நல்லா பிரைட் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. இதுதானே மௌலி ரூம். நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க நீங்கள். இன்னொரு கோட் பெயிண்ட் அடிச்சுட்டு இன்னும் தக்கன்னு மின்னும் போது காட்டுறேன் நான். ஒவ்வொரு இடத்துல பட்டி பார்த்துன்னுக்குறாங்க. இது பாப்பா ரூமில் பட்டி பார்க்கும்போது அவ்வளோவா எதுவும் விழாது. பட் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது ரோல் பண்ணுறாங்கல்ல, ரோல் பண்ணும்போது பயங்கரமாக தெரியும். அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. தார் ஷீட் போட்டு ஒவ்வொரு ரூம்லேயும் எல்லாத்தையும் போட்டு பர்ஃபெக்டாக அடித்து முடித்து உருப்படியாக க்ளீன் பண்ணி தரணும். அதுதான் மெயின். இல்லைன்னா எங்களுக்கு பண்ணிட்டு நிமிந்தோம். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேபி அங்கே 10 தூங்கின்னு இருக்கும். நான் வேறு இல்லை, அதனால் ஒன்றும் பெரிய வேலை இருக்காது. அதனால் பேசாமல் படுத்து தூங்கிட்டு ஜம்முன்னு ஏஞ்சிப்பாங்க. அம்மா பையனும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க. இந்த செடி பாருங்க, வீட்டுக்குள்ளே வச்சு வரவே இல்லை. ஸோ அதனால் இப்போ வெயிலில் வைக்கலான்ட்டு இங்கே வச்சேன். ஏன்னா மணி பிளான்ட் இல்லை, அதனால் எப்படியாச்சும் வர வைக்கணும். அவனுக்கு பட்டி பார்த்துனே உட்காந்துக்கிறானுங்க. நமக்கே கடுப்பாகுது. எப்போ தான் பண்ணி முடிப்பானுங்களா. கையோடு அப்போயே பண்ணி முடிச்சிருக்கலாம். ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அந்த டேட்டில் நம்ம வச்சே தீரணும் அப்படின்றதுனால விறுவிறுன்னு வேலையை பார்த்து எல்லா வேலையும் முடித்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் ஊரை சுற்றுறது, இங்கே போகிறது, அங்கே போகிறது, பாப்பாவுக்கு 3rd month பண்ணுறது, 5th month பண்ணுறது, அப்படி இப்படின்ட்டு அப்படியே டைம் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ பண்ணணும்னு நினச்சா சோஃபா இறங்கி இருக்குது. அந்த சோஃபாவை போட முடியல. அவங்க நாங்கள் இன்ஸ்டலேஷன் வரலாமான்றாங்க. நாங்கள் வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கோம். அடுத்த வாரம் தான் சோஃபா போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், போட்டு தேய்ச்சி வீடியே நாஸ்தி பண்ணிட்டாங்க. பேபிமா கதிரி நிற்குது அங்கே தேய்க்கிறாங்களா அப்படின்ட்டு பாருங்கள். எவ்வளோ தேய்ச்சி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாவாக இருக்குது. 2nd floor நாத்தான் போச்சு. தேய்ச்சிருந்தாங்க. நீங்கள் ஸ்க்ரீன்லாம் பட்டுறாமல் இருந்தால் சரி. புது மேட்டு போட்டு வச்சுருந்தேன். மேட்டே நாரி போச்சு. கீழே மௌலி ரூமில் பண்ணிட்டு இருக்காங்க. அதை போய் பார்க்கணும்.
பயங்கரமாக கிளிட்டர் ஆகுது. கிளிட்ஸ் பெயிண்ட் அடிக்கிறதுனால பாருங்க எப்படி கம்ப்ளீட்டாக தெரியுது. செகண்ட் போட்டுக்கு இன்னும் நல்லா பலான்னு இருக்குது. ஏன் மூஞ்செல்லாம் வெள்ளையாகிடுச்சு பெயிண்ட் அடிக்கிற இடத்துல சுற்றிட்டு இருக்கிறதுனால. அங்கே தாம்பரத்துலாம் செம மழையாம் ஃப்ரெண்ட்ஸ். பேபிமா காட்டிட்டு இருக்குது பயங்கரமாக மழை பெய்யுது அப்படின்ட்டு. இங்கே மழை இல்லை. இங்கே கொஞ்சம் வெக்க அடிக்கிற மாதிரி இருக்குது. எப்போ மழை பெய்யும்னு தெரில. தொடர்ந்து ஒரு 3 நாள் 4 நாள் இப்படியே இதுதான் என் பொழப்பாகவே போகும் போல் இருக்குது. அங்கேருந்து இங்கே வந்து உட்காந்துருக்கிறது. நாளைக்கு இங்கெல்லாம் பால்கனிலாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பட்டி திரும்பி ரீபட்டி தான் பார்த்தாகணும். ஏன்னா வெறும் பட்டி பார்த்துட்டு இந்த இடம்லாம் பேட்சாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சரி பண்ணணும் கம்ப்ளீட்டாக பட்டி பார்த்து. சரி பேபிமாக்கு ஃபோன் பண்ணுவோம், என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். நீங்கள் செம்மையாக மழை பெய்யும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இருட்டி இருக்குது. இதெல்லாம் ஒழுங்காக லாக் பண்ணணும். லாக் பண்ணலைன்னா இது வழியாக தண்ணி வந்துடும். செம்ம காத்தடிக்குது. வேற எங்கேயோ மழை பெஞ்சிட்டு இருக்குது. அதோட சாரல் இங்கே அடிக்குது. அடி என்னது அது பார்த்தீங்களா? காற்று இந்த பக்கம் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால அங்கே ஏரியில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃப்ளோ ஆகுது. செம்மையா சில்லுன்னு இருக்குது காற்று. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே மழை பிச்சுக்கின்னு ஊற்றும். என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி எல்லா பால்கனியும் லாக் பண்ணணும். இல்லைன்னா தண்ணி இப்படி இந்த பக்கம் அடிச்சது காற்று அப்படின்னா தண்ணி இதில் வரும். பாருங்க ஏரியில் தண்ணி இந்த 2 மாதத்தில் கம்மியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் திரும்பி நல்லா ஜாஸ்தி ஆகிடும். இதான் நம்ம பால்கனிலேருந்து அழகான வியூ. ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சரியான காற்று அப்படியே ஆளையே தள்ளுது. பாருங்க என் ட்ரெஸ் வச்சே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். செம்ம காற்று. எல்லாமே மரம் அப்படியே அந்த ஆட்டம் ஆடுது. நிற்கவே முடியல. இங்கே முடிவு பாருங்க எப்படி இதுவாகுது காற்றுல. இன்னைக்கு மணி வந்து பார்த்தீங்கன்னா 5:45 ஆகுது. ஸோ காலையில் 10 o'clock ஆரம்பிச்சு 5:45 வரைக்கும் வெறும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மட்டும்தான். அது கூட முழுசாக முடிக்கல. 3 ரூம் முடிச்சிட்டாங்க. பாப்பா ரூம் முடிஞ்சிச்சு, மௌலி ரூம் முடிஞ்சிச்சு, ட்ரெஸ்ஸிங் ரூம் முடிஞ்சிச்சு. ஹால் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஹால் வந்து இன்னும் பெண்டிங் அப்படியே இருக்குது. 2 பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க. சரி நாளைக்கு வந்து அநேகமாக செகண்ட் ஃப்ளோரையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரையும் முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு பால்கனிலாம் முடிக்க வைக்கணும். இதோட முடிஞ்சிச்சு. நம்ம கிளம்புவோம். வீட்டில் போயிட்டு பேபிமா என்னென்னலாம் பண்ணுச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம். என்ன பேபிமா நல்லா தூங்கி எழுந்துட்டு என்னமோ பயங்கரமாக வேலை செஞ்ச மாதிரி அப்படியே அசீனை போட்டுன்னு உட்காந்துக்கிறேன். என்ன பண்ண? வெட்டி வேலை தானே இது? வெட்டி வேலையா உனக்கு? இது வெட்டி வேலையா உனக்கு? என்னது இது? என்ன பண்ணிக்கிற? சமைக்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து ஒண்ணு கூட கை வைக்கவே முடியல. எல்லாம் அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. அப்படின்ற மாதிரியே இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் சோப் போட்டு இதை கழுவி. சரி நியூஸ் பேப்பர் வேற இல்ல. கரெக்டா பார்த்தா நம்ம டேபிள் விரிக்கிற விரிப்பு கரெக்டா என் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சுது. எல்லாத்தையும் கிழிச்சு இங்க போட்டு எல்லாத்தையும் ஏற கட்டி வச்சுக்கிறேன். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் மூடு வரும். இல்ல அப்படின்னு அதெல்லாம் பார்த்தா இந்த பக்கம் வர்றதே இல்லை. நான் அங்க உட்காந்து அப்படியே போயிடுவேன். பாத்ரூம் மட்டும் தான். அதுக்கு இப்படி போகும்போது கண்ணை மூடிட்டே உள்ள போயிடுவேன். கண்ணை மூடிட்டே வந்துடுவேன். ஓ பாத்ரூம் கூட உங்களுக்கு இப்போ அது மாதிரி தெரியுது. இந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது கண்ணை திறந்து பாத்திர கூடாதுல்ல. ஓ இந்த சைடு இந்த கிராசிங் போகும்போது கண்ணை மூடிட்டே போயிட்டு கண்ணை மூடிட்டே வந்துடுவேன். ஓஹோ எரிச்சலா இது பாக்குறதுக்கு. அதனால சரின்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவிட்டு இந்த ஜன்னல் தான் என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. ஜன்னல் பேத்து கையோட எடுத்துரு. எதுக்கு வேஸ்டா? கல் வச்சு கட்டிட்டு ஒரு ஓட்டை போட்டு ஒரு சிமினி ஒன்று சொல்லிடலாமா? முடியல ஃப்ரெண்ட்ஸ். சம்மர்ல வந்து இங்க மாற்றேன்னு வைங்களேன், அவ்வளவுதான் இங்க செத்த நானு. எப்படி வேர்த்து தொலையுதுங்க. இல்ல அங்க ஸ்வெட்டிங் கம்மியா தானே இருக்குது. இங்க பயங்கரமா வேர்க்குது இல்ல. மேபி வீடு பூட்டியே வச்சிருக்கனால ஹீட் இறங்கி நல்ல காலத்துலயும் இங்க வேர்க்கும். தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது ஓரளவுக்கு இங்க கிளீன் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க மௌலி ரூமு, பாப்பா ரூமு, ட்ரெஸ்ஸிங் ரூமு, இது 3 தான் பட்டி பார்த்து பெயிண்ட் அடிக்க முடிஞ்சுது. மேலே செகண்ட் ஃப்ளோரில் பட்டி பார்த்துட்டானுங்க. அங்கங்கே எங்கெங்கெல்லாம் இது இருக்குதோ அதெல்லாம் பட்டி பார்த்துட்டானுங்க. ஓ அது சும்மா சின்ன சின்ன டாட்ஸ் தான் இருக்குது. நான் ஏன்டா இப்போ தேவையில்லாத வேலையை பார்த்துருமோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம இது 4வது கோட் ஆக்சுவலி.
கிளிட்ஸ் வந்து 2வது கோட்டு. நம்ம வந்து வெரி ஃபர்ஸ்டே வந்து ஒரு 2 கோட்டு இது அடிச்சோம் தெரியுமா, டிஸ்டம்பர் அடிச்சோம் தெரியுமா. அதனால இல்ல அதே மாதிரி தான் தெரியுது, இன்னும் கொஞ்சம் பிரைட்டா தெரியும்னு நான் நினைச்சேன். அப்படிலாம் தெரியல. இதெல்லாம் என்ன பண்ணலாம் எனக்கு வெறி ஆகுது. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்றது எனக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கல. இந்த மாதிரி இதை 2த்தையும் போய் மாத்திட்டு வரணும். 2மே போயிடுச்சுன்னாங்க. இதை மாத்தி வேற வாங்கி வந்தாதான் இதுல போட்டாதான் எரியும், இல்லைன்னா 2ம் எரியாது. ஓகேவா? இந்த பக்கம் பாரு, அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அப்படியே ஆன்னு இருக்குதா, இந்த பக்கம் பாரு சி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸ்டாண்ட் ஆஃபா இது பேர் ஸ்டாண்ட் ஆஃப் அவங்க ஊர்ல. பா இது நீ வாங்காதன்னு நான் சொன்னேன். அப்ப நீ வாங்கின அப்போ உனக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து பெரிய இதுவா தெரிஞ்சது, கோபுர இது மாதிரி அழுக்கா இருக்குன்ற. உங்க அக்கா கிட்ட சொல்லி கழுவு சொல்ல வேண்டியது தானே. எங்க அக்கா எங்க வருது, எதுக்கு போகுதுன்னே எனக்கே தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க 2 பேரும் வெளில கிளம்பிட்டோம். எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னா ப்ரொவிஷன் வாங்க கிளம்பிட்டோம். இந்த வீட்ல கொஞ்சம் ப்ரொவிஷன் கம்மியா இருக்கு. வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கணும். ஃப்ரூட்ஸ் என்ன ஃப்ரூட்ஸ்? கொய்யா வேணும் ஃபர்ஸ்ட். எனக்கு கொய்யா வாங்கு தாராளமா, வேணான்னு சொல்ல. மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி அப்படியே வைக்குதுங்க. மாம்பழம் வாங்கவே வாங்காத. மாம்பழம் வேணாம்ப்பா, மாம்பழம் வாங்காத, எனக்குமே வேண்டாம். வேணாம். ரொம்ப ஓவரா இந்த வாட்டி 2-3 நாள் கண்டினியூஸா செம்ம டேஸ்டா இருந்தது மாம்பழம்ட்டு. அவ்வளோ தின்னேன் நானே, முடிவெடுத்துட்டேன் இனிமேல் மாம்பழம் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு. அதான் சீசன் எண்டு. இப்போ வர மாம்பழம் எல்லாமே நல்லா டேஸ்டா தான் இருக்குது. சீசன் எண்டுன்றதுனால நல்லா டேஸ்டா வருது. மழையும் பெய்ய ஆரம்பிச்சிச்சுல்ல, அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே பயங்கர ஜூஸியா வருது. இப்போ போய் கொஞ்சம் ப்ரொவிஷன்லாம் வாங்கிட்டு வந்து வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே எல்லாமே கொஞ்சம் கம்மியா இருக்குது. இப்ப இருந்ததெல்லாம் காலி பண்ணிட்டேன். எல்லாமே தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டு இப்போ இதுக்கு அப்பாவையே கழுவி வச்சுட்டேன். இப்ப இங்க ஆமா, எல்லாத்தையும் கழுவி வச்சிச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் திரும்பி ஃபில் பண்ணி வைக்கும். திரும்பி சின்ன பாக்கெட் தான் வாங்க போறேன், பெருசா வாங்கல. இங்கன்னா எனக்கு ஈஸியா ஆர்டர் போட்டா உடனே கிடைக்கும்பா. ஆமா, அங்கன்னா எனக்கு வந்து ஸ்டாக் வைக்கணும்பாங்க. அவ வீட்டுல இருந்தபடியே இப்ப ஆர்டர் போட்டுருக்க வேண்டியது தானே. சின்ன பாக்கெட் வரல, எல்லாமே 200 கிராம்ஸ் வருது. 20 நாளா ஊரை சுத்திட்டு வீட்டுல உட்கார முடியல. கால் மேல 4 கட்டை எடுத்து போட்டா சரியா போயிடும். சரி ஓகே, உனக்கு பசிக்குது, முதல்ல ஏதாவது சாப்பிட வாங்கி தான் ஃபர்ஸ்ட். என்னென்னமோ சாப்பிடணும். இந்த டயட் இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான்ப்பா பசி எடுக்கும். அப்பதான்ப்பா இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமா அப்படின்னு இந்த புள்ளத்தாச்சி பிள்ளைங்க ஆசைப்படும் பாத்தியா, அந்த மாதிரி சாப்பிடணும்னு தோணுதுப்பா மனசு. இதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட முடியாது. வந்து என்ன சொல்றது, நம்ம டயட் இல்லன்னா கூட எதையுமே சாப்பிடாம மூடின்னு இருக்கிறோம். ஆமா, நம்ம மனசு அடிச்சுக்கும். என்னடா அது, எதுக்குடா தேவையில்லாத டயட்லாம் எதுக்குடா இருக்கிற நீனு, தேவையா இதெல்லாம் உனக்கு, இதை வாங்கி சாப்பிடு அதை வாங்கி சாப்பிடு மனசாட்சி வெளில வந்து பேசும். அப்பதான் அவ்வளவு திங்கணும்னு தோணுது. நார்மலா வீட்டுல உட்கார்ந்து போது எதுவும் சாப்பிடணும்னு தோணலப்பா. என்ன பண்ணிருக்குது, அந்த எக்ஸசைஸ் பண்ற மேட்டை தூக்கி ஹால்ல விரிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணாம வாங்கின காலத்துல இருந்து ஒரு வருஷமா அது ஓபன் கூட பண்ணாம அப்படியே இருந்தது. இது கண்ணுல மாட்டுச்சு. மாட்டினோடனே இதை வாங்கி ஏன் அப்படியே வச்சிருக்க, டெய்லி நான் எக்ஸசைஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு பிரிச்சு இன்னைக்கு பாக்குறேன். சாயந்தரம் வந்து அப்படியே எக்ஸசைஸ் பண்ற மாதிரி மேட்டை வந்து அப்படி விரிச்சிட்டு உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு பெட்டில போய் படுத்துக்கலாம். அது இப்ப விரிச்ச மாதிரியா இருக்குது. நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு போனோன்னா காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. சரி ஓகே, சரி கடை கிட்ட வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன வாங்கணும் யோசிக்கணும். சொன்ன மாதிரி எடுக்கிறியா? சின்னதுதான் அவ்வளவு பெருசத்து கையில வச்சுனுங்கிறப்ப நீ உடச்ச கலர் சட்னி அரைச்சி தள்ளுற மாதிரி. எதுக்கு டைம் இல்லாம போச்சு. இது வாங்கப்பா, எதுக்குப்பா அவ்வளோ உடச்சக்கல்ல எடுக்கிற நீ? வேணாம்ப்பா, சின்ன பாக்கெட் ரேட்டு போதும். இல்லைன்னா உடச்சக்கல்லே எடுக்காத, விட்டு வா. 32 rupees. எது அப்ப பரவாயில்ல, எடு. 32 தானே. நான் சைஸை பார்த்துட்டு ரேட் ஜாஸ்தியா இருக்குமோன்னு நினைச்சேன். பனங்கற்கண்டு எதுக்கு சாப்பிடுவாங்க? வேடிக்கை தான் பார்ப்போம் நம்ம. வெஸ்ட் வா, மற்றவங்கலாம் சாப்பிடுவாங்க, நம்ம வேடிக்கை தான் பார்ப்போம். அதனால அது வேணாம்.
எதுக்கு பனங்கற்கண்டு இது சுக்கு போடுவாங்க, சுக்கு போட்டு கஷாயம் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம அதை வாங்கி எடுத்துன்னு போய் வச்சு வேடிக்கை தான் பார்ப்போம். அது இங்கேயே இருக்கட்டும். யூஸ் பண்ணுறவங்க எடுத்துன்னு போய் பயனடைவாங்க. அதனால இங்கே வச்சுலான்றியா? ஆமாம். அங்கே ஒரு கிலோ பேக்கெட்டு டேபிள் மேலே அந்த இது மேலேயே இருக்குது, டேபிள் டாப் மேலேயே வச்சுருக்கிறோம். பெயிண்ட் அடிக்கிறாங்க, இருந்தாலும் அது அங்கேயே இருக்கட்டும்டா. அப்போ தான் பேபிமா பார்த்தா ஞாபகம் வந்து எடுத்து சமைக்கும் அப்படின்ட்டு நான் இங்கேயே வச்சுருக்கிறேன் பத்திரமா. ஆனால் இங்கே வந்தால் எடுத்துக்கிறப்பா, ஒரு 3-4 ஐட்டம் ரெகுலராக எடுத்து வச்சுக்கிறேன். தமிழ்லேயே எழுதல பாரு, இங்கிலீஷில் தான் மலையாளத்தில் தான் போட்டிருக்காங்க. தமிழில் எழுதினாலே நீ செய்ய மாட்டேன், மலையாளத்தில் இருக்குது, எதுக்கு அது வச்சுட்டு இருப்பாது. என்ன பார்க்குறது, ரெடி மிக்ஸ் ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அட் அ டைமில் 2 வீடு ரெடி ஆகிட்டு இருக்கு. அங்கே வந்து பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டே இருக்கு, இங்கே வந்து கிளீனிங் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டே இருக்கு. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மதியம் லஞ்ச் ரெடி பண்ணிடுவேன். காலையிலக்குள்ளே எல்லாம் இப்போ என்ன குப்பையாக அங்கே இருக்குது. கொஞ்சம் திங்ஸ் வாஷ் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் வாஷ் பண்ண திங்ஸில் கொஞ்சம் எல்லாத்தையும் கொட்டி வைக்கணும். அது நாளைக்கு காலைல செய்யணும். ஏன்னா இப்போ செஞ்சோன்னு வைங்களேன், அங்கே ஃபுல்லாக குப்பையாக இருக்குது எச்சா, இன்னும் திரும்ப குப்பை ஆகிடும். அதனால நாளைக்கு என்னெல்லாம் அங்கே ஒர்க்கெல்லாம் முடிச்சிருக்கேன், இந்த வீடு கிளீனிங் எப்படி போயிருக்கு அப்படின்றத நாளைக்கு ஒன் கிளான்ஸ் காட்டுறேன். அவரு அங்கே வந்து அங்கெல்லாம் என்னென்ன ஒர்க் முடிச்சிருக்கு அப்படின்றது அவரும் அங்கே ஒரு கிளான்ஸ் எடுத்துட்டு வந்தாலும் எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே டாங்க பிரஸ் பண்ணிட்டு. ஓகே, பாய்.